குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் தொடரும். இது பாத்தீங்கன்னா ஒரு மலையாள திரைப்படம். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கிட்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்போ திரை விமர்சனத்துக்கு போகலாம். படத்தோட டைட்டில் தொடரும். மோகன்லால், சோபனா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, படம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா 2024 மே மாதம்னு டைட்டில் கார்டு போடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படுது. எப்படி 2018 மழை பெரிய அளவில் கேரளாவில் வெள்ளம் பாதிச்சதோ அந்த மாதிரி 2024 மே மாதம் டைட்டில் கார்டு போட்டோன்னே நிலச்சரிவு ஏற்படுது. அந்த நிலச்சரிவில் போய் நிறைய பேர் போலீஸ்காரங்க போயிட்டு அந்த மக்களை காப்பாற்றுறாங்க. அந்த மலைவாழ் மக்களை காப்பாற்றும் போது அந்த ஒரு போலீஸ்கார் சொல்றாரு, அந்த ஜீப்புக்குள்ள இன்னொரு ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி சொல்ல வர்றாரு. சொல்ல அப்படியே பிளாஸ்பேக்ல கதை போகுது. கதை போச்சுன்னா மோகன்லால் இருக்காரு, அவர் மனைவி இருக்காங்க, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பையன். இவங்களோட இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. கால் டாக்ஸி ஓட்டுறாரு. கால் டாக்ஸினா இந்த பழைய அம்பாஸ்டர் கார், பிளாக் கலர் அம்பாஸ்டர் காரை வச்சு இவர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இவருடைய கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா சண்முகம். அதாவது சண்முகம் இவருடைய பேரு. ஆனா இவரை பென்ஸ் பென்ஸ் பென்ஸ்ன்னு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்திருக்காரு, சண்டை பயிற்சியாளராக இங்கே தமிழ்நாட்டில் பழனிசாமிங்கிறவர்கிட்ட இருந்திருக்காரு. அந்த பழனிசாமி கேரக்டர் தான் பாரதி ராஜா, இயக்குனர் பாரதி ராஜா. அதுக்கப்புறம் இளவரசு கூட இருக்காரு. அவங்ககிட்ட ஒரு வேலை பார்த்துட்டு போனதா ஒரு சின்ன கதையாக சொல்றாரு. அப்படியே அங்கே கேரளாவில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு, பத்தனந்திட்டா பகுதிக்கு பக்கத்தில். இப்படியே போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த காருனா உசுறு, அந்த பிளாக் கலரு அந்த அம்பாஸ்டர் காருனா உசுறு. ஒரு தடவை அந்த மகனோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க என்ன பண்றாங்க, இவர் வெளியில ஒரு வேலையா போன டைம்ல அந்த பசங்க இந்த அம்பாஸ்டர் காரை எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிடுறாங்க. போனா இவர் பைக் எடுத்துட்டு போய் துரத்தி பிடிக்கிறாரு. ஏன்டா காரை எடுத்தீங்கன்னு சொல்லி பையனே ஒரு கட்டத்துல அப்பிடுறாரு, அடிச்சிடறாரு. ஏன்னா இந்த அம்பாஸ்டர் கார்னா அவருக்கு உசுறு. வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால கார் செட்ல போய் வண்டியை விட்டுட்டு இவர் விட்டுட்டு இருக்காரு. இங்க இருந்து போன் போகுது, சென்னையில இருந்து, தமிழ்நாட்டுல இருந்து அவருக்கு போன் போகுது. பழனிசாமி மாஸ்டர் இறந்துட்டாருனோடனே அவர் அங்க இருந்து வண்டியை பிடிச்சி இங்க வராரு. வண்டியை கார் செட்டில் விட்டாச்சு. அங்கேருந்து இங்கே இந்த இதுக்கெல்லாம் அங்கே கேரளா போயிட்டு வண்டியை எடுக்கலான்னு அந்த ஒர்க் ஷாப்புக்கு போனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறவன் அந்த கஞ்சா கடத்திட்டான் அந்த அம்பாஸ்டர் காரில். அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் சீஸ் பண்ணி வண்டியை வச்சுட்டாங்க. இவர் அந்த வண்டியை வாங்குறதுக்காக சில முயற்சிகள்லாம் மேற்கொள்கிறாரு. மேற்கொள்ளும் போது ஒரு கட்டத்தில் வண்டியுமே இவருக்கு கிடைக்க வந்துடுது. ஆனால் கிடைக்க வந்த இடத்துல அந்த போலீஸ்காரங்க 2 போலீஸ்காரங்க ஹெல்ப் கேட்குறாங்க. ஹெல்ப் கேட்கும்போது ஒரு மலைப்பகுதிக்கு இவர் வண்டியை ஓட்டிட்டு போகக்கூடிய ஒரு சூழல் வருது. அங்கே ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த சம்பவம் என்னன்னு நான் சொன்னால் படம் பார்க்குற சுவாரஸ்யம் உங்களுக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இந்த திரைக்கதையில், அந்த இவர் அடிச்சார மயன், அவர்கிட்ட ஒரு ஃபோனில் பேசினாரா இல்லையா, மயனை மறுபடியும் சந்திச்சாரா இல்லையா, மனைவி குழந்தைங்களோட எப்படி இவர் வாழ்ந்தாரு, என்ன மாதிரியான பிரச்சனை என்ரோல் பிளாக்ல ஹீரோ சந்திச்சாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட தொடரும் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட பின்னணி இசை அது ரொம்ப பிரம்மாண்டமா எங்க வாசிக்கணும் எங்க வாசிக்க கூடியாதுன்னு அழகா வாசிச்சிருக்காரு இசையமைப்பாளர். அதுக்கப்புறம் படத்தோட ஒளிப்பதிவு, இந்த படத்துல முக்காவாசி காட்சிகள் பாத்தீங்கன்னா இரவு காட்சிகளாக தான் இருக்கு. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் சண்டை காட்சிகள், மோகன்லால் அந்த வேட்டியை மடிச்சு கட்டி ஃபைட் பண்ண சீக்வன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸோட தேட்டரில் தான் அந்த படத்தை பார்த்தேன். அவங்க அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. நானுமே ஒரு சில சீனில் கை தட்டினேன். சில காமெடிகளும் இருக்குது. அந்த படம் சீரியஸான படம் மட்டும் கிடையாது, காமெடிகளும் இருக்குது. அப்புறம் நல்ல சென்டிமெண்ட் காட்சிகள் இருக்குது, ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. அப்புறம் இன்ட்ரோவில் ஒரு விஷயம், அதுக்கப்புறம் ஒரு 15-20 நிமிஷம் கழிச்சு ஒரு ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட்டு. அந்த மாதிரி நம்மளை ஒரு 2.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சதாரு இயக்குனர். அதுதான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது மலையாளம் திருஷ்யம் படத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் படம் பார்த்த ஆடியன்ஸு, அதாவது பாபநாசம் கமலஹாசன் அவர்கள் நடித்த
பாபநாசம் திரைப்படம் பார்த்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தை இது வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா அந்த படத்தோட கதைக்கும் இந்த படத்தோட கதைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். படம் முடிச்சுட்டு நான் லிப்ட்ல வந்துகிட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஒரு ஆடியன்ஸ், அந்த 2 ஆடியன்ஸ் படம் பார்த்தவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு வந்து திருஷ்யம் 4 திருஷ்யம் 3 அப்படின்னு கூட டைட்டில் வச்சிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு வந்தாங்க. அது வந்து ஆடியன்ஸோட ஒப்பீனியன். பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த திருஷ்யம் 1, 2க்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஒரு சின்னதா அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. கதைன்னா என்ன, எல்லாம் அம்மாவை அம்மான்னு தான் சொல்ல போறோம், அப்பாவை அப்பான்னு தான் சொல்ல போறோம். கொலை பண்ணா அந்த கொலையை கண்டுபிடிப்பாங்க போலீஸ். இதுதானே விஷயம். இதுதானே நடக்கக்கூடிய இத்தனை வருஷ தமிழ் சினிமா, இத்தனை வருஷ சினிமாவில் வந்து இதுதானே நடக்கக்கூடிய விஷயம். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து தவிர்க்க முடியாது. பட் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துது. அது ஒன்றும் அதுக்கு இதுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லை. 2.5 மணி நேரம் நம்மளை சுவாரஸ்யமா அந்த சீட் நுனியில வந்து உட்கார வச்சார் இயக்குனர். படம் ரொம்பவே நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க உங்களுக்கு மலையாளம் தெரியலைன்னா கூட பரவாயில்ல, கதை ஈஸியா கன்வே ஆயிருது. இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் நான் படம் பார்த்தேன். இங்கிலீஷ் சப்டைட்டில் இல்லாத பிரிண்ட் பார்த்தா கூட கதை உங்களுக்கு வந்து ஈஸியா கன்வே ஆயிரும். படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இதுல சில மெசேஜும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. படம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த தொடரும் மலையாள திரைப்படம். நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.